அன்னம்பாளிப்பு உயர்ந்தது, அடியார்களை நோக்கி செய்வது. அன்னதானமும் சிறந்தது, பொதுமக்களை நோக்கி செய்வது. இல்லை, இந்த அன்னம்பாளிப்பு நம்ம தலைப்பு தானே. அப்போ அந்த அன்னம்பாளிப்பு செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். திருமூல நாயனார் மிகச் சிறப்பாக இந்த அன்னம்பாளிப்பினை பற்றி பேசுகிறார். இந்த அன்னம்பாளிப்புக்கு இன்னொரு பெயர் உண்டுங்க. அதற்கு என்ன பெயர் என்று கேட்டீர்களானால் மாகேஸ்வர பூஜை என்று பெயர். அன்னம்பாளிப்புக்கு இன்னொரு பெயர் மாகேஸ்வர பூஜை என்று பெயர். சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பேர். நல்லா பாருங்க, சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் என்று பெயர். சிவன் அடியார்களுக்கு மாகேஸ்வரன் என்று பெயர். சிவபெருமானுக்கு குறில் மகேஸ்வரன், சிவனடியார்களுக்கு நெடில் மாகே